அதுக்கு பதில் சொல்கிறாங்க, அவன்தான் சத்தியத்தை தெளிவாய் விவரிக்கின்றான், மேலும் அவன்தான் தீர்ப்பு வழங்குவோரில் மிக சிறந்தவன். அல்லாஹ்வுடைய சுன்னத் எது? உடனுக்குடன் தண்டிப்பது, அல்லது ஒரு 5 வருஷத்தில் தண்டிப்பது, 10 வருஷத்தில் தண்டிப்பது. இது அல்லாஹ்வுடைய சுன்னத்தே கிடையாது. இன்னைக்கு காசாவில் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு மட்டும் பேசுவதற்கு அனுமதி கிடையாது காசாவை பற்றி. சரியா? முஸ்லீம் அல்லாதவர்கள் ஃப்ராங்காக பேசுகிறாங்க, உறக்க பேசுகிறாங்க, பயங்கரமாக போராடுறாங்க. வெளிநாடுகளில் வெள்ளைக்காரர்கள் எல்லா நாடுகள்லையும் முஸ்லீம் அல்லாத மக்கள் பயங்கரமாக இது பண்ணுறாங்க. எல்லாருக்கும் தெரியுது தப்பு நடக்குது, ஆனால் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எதுவுமே ரியாக்ஷன் இல்லை. அதாவது அநீதிக்குள்ளாக்கப்பட்டவர்களுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் திரை இல்லை அப்படிங்கிறாங்க, ஆனால் பிரார்த்தனை ஏற்கப்படல. ஏன்? அதுதான் அல்லாஹ்வுடைய ஸ்டைலு. அல்லாஹ் எப்போ இறங்குவான் ஆக்ஷனில்? அல்லாஹ் எப்போ இறங்கணும்னு அவன் தான் முடிவு பண்ணுவான். அது யாரும் நாம் அல்லாஹ் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நாம் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு அல்லாஹ் முகத்தாஜ் கிடையாது. அல்லாஹ் ஒன்றும் நம்மளை சார்ந்து இல்லை. எப்படிப்பா இந்த பூமியோடைய நிர்வாகத்தை நடத்துறது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு அல்லாஹ்வுடைய இது கிடையாது. இதுதான் அல்லாஹ் அந்த இடத்துல சொல்கிறான். அல்லாஹ் சத்தியத்தை தெளிவாய் விவரிக்கிறான், எது சரி எது தப்பு, இதை அல்லாஹ் மக்கள் மத்தியில் வச்சிடறான். இதுதான் அல்லாஹ்வுடைய ஸ்டைல். அறிவு இருக்குல்ல, மனசாட்சி இருக்குல்ல, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் சொல்கிறது சரியா தப்பா? இப்போ குர்ஆன் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே யாராலையும் இது தவறுன்னு சொல்லவே முடியாது. மேலும் அவன்தான் தீர்ப்பு வழங்குவோரில் மிகச்சிறந்தவன். அப்போ அல்லாஹ் தான் தீர்ப்பு சொல்லணும்.